Hello friends, in this video we will talk about rectangular tool. So rectangular tool set la select பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா இதோட shortcut key யூஸ் பண்ணிக்கலாம். So shortcut key R just R னு press பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா rectangular tool வந்துரும். click பண்ணி start பண்ணனும். mouse நீங்க இப்படி drag பண்ணீங்கனா அழகா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். again நீங்க click பண்ணீங்கனா உங்களுக்கு finish ஆயிடும். So rectangular create ஆயிடும். So இதே rectangular வந்து dimension ஓட வரணும் அப்படினா just click பண்ணுங்க. So drag பண்ணுங்க. இங்க dimensions நீங்க enter பண்ணுங்க. So 100 feet, 150. So அதுக்கேத்த மாதிரி அந்த dimensionsக்கு அழகா உங்களுக்கு create ஆயிடும். So இதிலேயே வந்து perfect squaring create பண்ண முடியும். So just click பண்ணி அந்த diagonal வந்து காமிக்குது பாத்தீங்களா ஸ்கொயர் னு. So again click பண்ணீங்கனா ஸ்கொயர் வரும். So இதே dimension ஓட நீங்க பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம். So இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா நீங்க dimensions கொடுத்தும் பண்ணிக்கலாம். rectangular tool-ஓட ஒரு bonus tip. So first rectangular tool-ஐ choose பண்ணிக்கிறேன். So usually நம்ம rectangular யூஸ் பண்ணும்போது நார்மலா நமக்கு ப்ளூ ஆக்சிஸ்ல தான் ஒரு ரெக்டாங்குலர் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். எனக்கு இப்போ வந்து வேற ஆக்சிஸ்ல நான் வரையணும் அப்படினா ஈஸியா ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நம்மளால வரைய முடியும். நான் ரெக்டாங்குலர் வந்து இப்போ நார்மலா எப்படி இருக்கா வந்து இப்போ ரைட் ஆரோ கீ யூஸ் பண்ணேன் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடும். சோ அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு அந்த ரெக்டாங்குலர் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ரெக்டாங்குலர் வந்து green axisல வேணும் அப்படினா சோ நான் just left arrow key யூஸ் பண்ணாலே போதும். the color also change ஆயிடும் green கலர்ல. சோ அந்த டைரக்ஷன்ல வந்து வந்துருச்சு. for example இங்க வந்து நான் ஒரு rectangular box வந்து கிரியேட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நான் பேஸ் வந்து ப்ளூ ஆக்சிஸ் நார்மலா வந்து வரைஞ்சிட்டேன். அடுத்து எனக்கு இந்த டைரக்ஷன்ல வரையணும். சோ நான் ரைட் arrow key யூஸ் பண்றேன். சோ ரைட் arrow key யூஸ் பண்ண உடனே நமக்கு அழகா ரெட் கலர் வந்துருச்சு. சோ இங்க கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இந்த டைரக்ஷன்ல நான் வரையணும். சோ ஒரு லெஃப்ட் arrow key யூஸ் பண்றேன். இது green கலர்ல மாறிடுச்சு. சோ green axisக்கு ஏத்த மாதிரி அழகா ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சாச்சு. சோ இப்போ எனக்கு வந்து டாப் வரணும்னா அப் arrow key யூஸ் பண்ணா போதும் ப்ளூ ஆக்சிஸ் வந்துரும். சோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம arrow keys யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சைடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து டைம் சேவிங் ஆகும். ஸோ மவுஸை வந்து நீங்கள் பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கிறத விட arrow keys யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஒர்க்கை முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.